ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. பலி செலுத்துற இடத்துல போகும்பொழுது ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா பலிக்கு தேவையான விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்க? அப்ப ஆபிரகாம் சொல்லுகிறாரு, மகனே கர்த்தருடைய பர்வதத்துல அது பார்த்து கொள்ளப்படும். நடந்தது என்ன? அவர் அருவாள் எடுத்து ஓங்கி வெட்டும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்ட மேல கைய போடாத, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். சொன்ன உடனே ஒரு ஆட்டுடைய சத்தம், முள்ளுல அதோடைய கொம்புகள் சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆட்டை வைத்தது யார்? ஆபிரகாமுடைய வாயின் வார்த்தையின் பிரகாரமாகவே ஈசாக்குக்கு பதிலாக தேவன் அந்த இடத்துல பலிக்கான ஆட்டை வைத்திருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வார்த்தைகளும் இருக்குது, கெட்ட வார்த்தைகளும் இருக்குது, விசுவாசமான வார்த்தைகளும் இருக்குது, அவிசுவாசமான வார்த்தைகளும் இருக்கு. கடந்த நாட்களை நீங்க யோசிச்சு பாருங்க. அவிசுவாசமா பேசி, தூஷணமான வார்த்தைகளை பேசி, குறை சொல்லுகிற வார்த்தைகளை பேசி, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி, ஏதாவது குற்றம் மனசாட்சி உங்களை வாதிக்குதா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்ததாக ஆண்டவரை துதிங்க. ரெண்டாவது, ஆண்டவர் கொடுத்தவைகளுக்காக நன்றி செலுத்துங்க. அது மாத்திரமல்ல, நீங்க மற்ற உலக வேலைகளை செய்யும் பொழுது, டிரைவிங் பண்ணும்போது, வீட்டு வேலை செய்யும் பொழுது, மற்ற காரியங்களை வாக் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமான வார்த்தைகள். இந்த வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு 10 அல்லது 20 அல்லது 30 உங்களுக்கு எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியுமோ அந்த வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. நானும் கடன் வாங்குவதில்ல, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கர்த்தரே என் பரிகாரியாக கர்த்தர், இயேசுடைய தழும்புகளால் நான் குணமானேன். இப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை எடுத்து உரிமையோடு உங்களுக்கு சொல்லுங்க. வரக்கூடிய நாட்களில் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு வருகிறத பார்ப்பீங்க. தோல்வியான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கும். விதை மண்ணுக்குள்ளே போட்டால் முளைக்கிறது போல வார்த்தைகளும் விதைக்கு சமானம். நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை போட போட உங்கள் குடும்பத்தில் அது நீதியின் விளைச்சலை கொடுக்கும்.